రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா எங்கிட்ட சொல்லி தோன்றீங்களா முகுந்தே ஓய் மம்முட்டி யாரு மின்னலா ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாங்களா மை ஹார்ட். ஸோ நீங்களா இருக்கிற வரைக்கும் I'm not alone is here. பட் எப்பவும் எனக்காக நீங்க அப்படி 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 இருக்கணும் மை காட். எப்படியும் தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், கருவாட்டு சோறு செய்யலாமா மை காட்? கருவாட்டு சோறு. கருவாட்டு சூப்பர். எந்த உணவை இரவு நேரத்துல சாப்பிடுறப்ப இந்த டேஸ்ட் புரியாம இந்த ஊர் தூங்கிட்டு இருக்கே அட பாவீங்களா அப்படின்னு உங்களுக்கு எதை சாப்பிடும் போது தோணும்? நைட்டு கோயம்பேடு ஆப்போசிட்ல சார் மீசக்காரனான ஒரு அண்ணா வருவார் சார். அவர் வரதே 9:45 தான் சார் வருவார். நான்வெஜ்ஜா இருந்தா கருவாடு சாதம் சார். அதாவது அந்த கருவாடு தொக்குல அவங்களே கிளறி வச்சிருப்பாங்க சார். சின்ன சின்னதா அந்த நெத்திலி கருவாடு தான் சார் இருக்கும். அது சிப்ஸா நெத்திலியானே தெரியாது சார். அவ்வளோ கிறிஸ்பியா அந்த சாதத்தோட நீங்க மெல்லும் போது அதுதான் சார் வாழ்க்கை. எனக்கே அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல சார். அதுதான் சார் வாழ்க்கை. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஒரு மாதிரி நைஸா இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே தோணும் சார். அட மூடர் கூட்டங்களா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே. அட மூடர் கூட்டங்களா தூங்கி கருவாட்டு சோறை மிஸ் பண்ணிட்டீங்களேடா. ஓகே மை காட்ஸ், நான் நைட்டு மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் காலையில சமைச்சு சாப்பிடலான்னு இப்போ வந்துட்டு நான் சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மை காட்ஸ். அதில் வந்துட்டு இது வந்துட்டு வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்துட்டு எல்லா பொடியும் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த கருவாடு வந்து ஏற்கனவே வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் மை காட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த கருவாட்டில் நம்ம வந்துட்டு இது மிளகா பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ உப்பு போட வேணாம் மை காட்ஸ். ஏன்னா உப்பு இந்த கருவாட்டில் ஏற்கனவே இருக்கு, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால உப்பு வந்துட்டு வேணாம் மை காட்ஸ். அதனால 2 மட்டும் போட்டு நல்லா பிரட்டிடுவோம். ஓகே மை காட்ஸ், இப்போ நல்லா பிரட்டியாச்சு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா பிரட்டியாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் மை காட்ஸ். ஆன் ஆயிடுச்சு மை காட்ஸ். சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு மை காட்ஸ். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றிக்கிறோம் மை காட்ஸ். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கருவாடை போட்டுடலாம். நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அப்படியே நெத்திலி கருவாடி அப்படியே போட்டோன்னு அப்படியே மணக்குது மை காட்ஸ், மணக்குது. கருவாடுனா அது நெத்திலி கருவாடு, அது ஒரு டேஸ்ட் தான் மை காட்ஸ், வேற லெவலா இருக்கு. A few moments later. ஓகே மை காட்ஸ், இப்போ நல்லா இதாயிருச்சு. இப்போ எடுத்து அப்படியே சட்டியை மாற்றி இதில் ஓட்டிடலாம். நல்லா பொரிச்சாச்சு மை காட்ஸ். இப்போ இதே சட்டியில வந்துட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வெட்டி வச்சிருக்கேன் மை காட்ஸ். ஏன்னா இதெல்லாம் வெட்டிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்போ எல்லாமே நீங்கள் முழுசாக போட்டால் தான் நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நான் இது வெட்டுறது எல்லாத்தையும் வச்சு போடுறேன். ஏன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ செய்யறது மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது மாதிரி தானே பண்ணுறோம். ஒருத்தவங்க சமைச்சு அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை நம்ம சமைச்சு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அப்படிங்கிறதுனால தான் நான் சமைக்கிறேன் மை காட்ஸ். இப்போ அதை பார்த்தா மட்டும் உங்களுக்கு போதும்ல. இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து வெட்ட தெரியாமையா இருக்கும். என்னங்கிறீங்க? பேசிக்கிட்டு சீரகம் போட மறந்துட்டேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ சீரகம் இல்லை போடு, வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளியை போட்டலாம் மை காட்ஸ். மை ஹார்ட்ஸ், இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கிறேன் மை ஹார்ட்ஸ். நல்லா வதக்கிடுவோம்.
இப்போ மை காட்ஸ் நல்லா வந்து சுண்டிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கருவாடை போட்டுடலாம். கருவாடு ஓகே. இப்போ நல்லா கிண்டி விடலாம் மை காட்ஸ். அந்த காய்கறிக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் மை காட்ஸ். ஏன்னா அதில் கொஞ்சம் உப்பு சேரணும்ல, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவங்க சொன்ன மாதிரியே தண்ணி ஊற்றிடலாம் மை காட்ஸ். மை காட்ஸ் இதில் வந்து சாப்பாடை போட்டு வச்சாச்சு. இப்போ நல்லா இதை ஃபஸ்ட்டு வதக்கிப்போம். மை காட்ஸ் ஒரு வழியாக நல்லா வதக்கியாச்சு. நல்லா இங்கே பாரு, உங்களுக்கு தெரியுதா? ஐயோ கை கருகி போச்சு. நல்லா தெரியுதா மை காட்ஸ்? ஓகே. இப்போ இதை இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பாடை இதில் போட்டுடலாம். குறைச்சி வச்சிருக்கு. சாப்பாடை போட்டுறோம் மை காட்ஸ். அவ்வளோதான். இது போட்டு நல்லா பிரட்டி விடலாம் மை காட்ஸ். கருவாட்டு சாப்பாடு அல்லது கருவாட்டு சோறு, கருவாட்டு சாப்பாடு எல்லாம் ஒண்ணுதான். சோறை கருவாட்டு சோறு. ஆமா மை காட்ஸ் நல்லா தான் இருக்கு. தெரியுதா? நல்லா வெள்ளைச்சோறு இல்லாம பிரட்டி விட்டுறலாம் மை காட்ஸ். தெரியுதா? ஐயோ சுடுது. தெரியுதா? இங்க சுடுதுன்னா கை வேற கருக்கி விட்டுருச்சு. மைகாட்ஸ் இங்க பாருங்க, நல்லா கிடையாது. இது பரட்டி விட்டாச்சு. கை கருகிச்சு மைகாட்ஸ். கையில உள்ள முடி கருகிச்சு. மை காட்ஸ் ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தூள் அப்படி வந்துட்டு மேலே வந்துட்டு தூவி விட்டுலாம். Few minutes later. நீ என்ன நல்லா பேசுனீங்களாக்கா? உங்களுக்கு தான் எப்படின்னா வந்துட்டு நைட்டு தான் மிஸ் பண்ணிட்டேன் சாப்பாடை. ஆனால் இப்போ நான் செஞ்சு சாப்பிட போகிறேன். போது நிஜமாவே தோணும் சார். அட மூலர் கூட்டங்களா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களேடா எங்க. அதனால என்னை திட்டாதான் கேட்கா. இப்போ சாப்பிட போகிறேன். ஆப்பி பறக்க அப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம் மை காட்ஸ். இப்போ நான் சாப்பிட போகிறேன் மை காட்ஸ். வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கருவாடு, நெத்திலி கருவாடு அப்படியே வாசம் தூக்குது. நைட்டு கொண்டு வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு, சென்னையில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரில. நான் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கேன். எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துருவோம். ஜேஸ் மை காட்ஸ். நான் இந்த வரைக்கும் வாயிலே வைக்கல. இப்போ தான் சாப்பிடவே போகிறேன் மை காட்ஸ். ஜேஸ் மை காட்ஸ். தூங்கிருக்க கூடாது மை காட்ஸ். நைட்டு தூங்கிருக்கவே கூடாது. அந்த தாத்தாவை பிடிச்சி சாப்பாடு கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்ருக்கணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு மை காட்ஸ். நிஜமாக டேஸ்ட்டாக இருக்குது. எப்படின்னா இப்போ கருவாட்டு குழம்புல போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன், அது மாதிரி இல்லை. இது வந்துட்டு எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த கருவாடு எண்ணெயில் போட்டு பேட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது மை காட்ஸ். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. அது எப்படின்னா ஒரு கருவாடு எடுத்து சாப்பாடு அதுக்குள்ளே வச்சு, அப்புறம் ஒரு மல்லி இலை எடுத்து அதையும் உள்ளே வச்சு அப்படி எடுத்து ஜேஸ் மை காட்ஸ். சூப்பர் 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 மை காட்ஸ். நிஜமா நல்லா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கு. நம்ம தேர்ந்தெடுத்து சமைக்கிற சாப்பாடு போல நம்ம நல்லா தான் இருக்கு மை காட்ஸ். ஏதாச்சும் 1-2 தான் மிஸ் ஆயிடுது. சூப்பரா இருக்கு. எப்படி நீயா நான் பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் இப்போதான் ட்ரை பண்றேன். வேற லெவல் மை காட்ஸ். சூப்பரா இருக்கு. கட்டாலங்காட்டு வழி கள்ளிப்பற ரோட்டு வழி வண்டி கட்டி போறவள
ஜேஸ் மைகாட் ஜேஸ் மட்டும் சொல்கிறானே இவன் அந்த சாப்பாடு கொஞ்சம் தந்தா நல்லா இருக்குமே. வாங்க மைகாட் சாப்பிட்லாம். ஆனால் செஞ்சு பாருங்கள் மைகாட், செம்மையாக இருக்குது. நீங்கள் சோலோவாக இருந்தால் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நான் எப்போவுமே சோலோ தான், அதனால தான் நான் சமைச்சு நான் மட்டும் சாப்பிட்டுருக்கேன். நீங்கள் வாங்க 2 பேரும் சேர்ந்து கூட சாப்பிடலாம். 2 பேர் என்ன 10 பேர் எல்லாருமே மை ஹார்ட்ஸ். வெறும் வாயால் சொல்லலை, மை ஹார்ட்ஸ். உண்மையிலேயே நீங்களாம் எனக்கு மை ஹார்ட்ஸ் தான். என்ன சொல்கிறேன் பாருங்க. அந்த லாஸ்ட் வாய் மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும் மைகாட்ஸ். ஜெஸ் மைகாட்ஸ் எல்லாத்தையும் வலிச்சு வச்சு சாப்பிடாது. மைகாட்ஸ் நல்லா ஒரு வெட்டியாச்சு மைகாட்ஸ். கருவாட்டு சோறு, கருவாட்டு சாதம், கருவாட்டு சாப்பாடு என்னெல்லாம் சொல்லிக்கலாம் மைகாட்ஸ். நம்ம வைக்கிறதும் பேர் போல. ஆனால் செம்மையாக இருக்குது மைகாட்ஸ், செம்மையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேற என்ன எப்போது சொல்கிறதான் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். முடிஞ்ச அந்த சொல்லுக்கு லைக் தட்டி கமெண்ட்ல கருத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மைகாட்ஸ். பை.